சமயம் சந்தர்ப்பம் பத்தி எல்லாம் யோசிக்காம கடுமையாச்சு அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு யோசிக்காம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ற? மேடம், நான் ஒன்னும் வீடியோ கால் பண்ணல மேடம். உங்க பக்கத்துல யார் இருந்தாங்க எனக்கு எப்படி மேடம் தெரியும்? ஏய், ஜோக் விளையாடுறியா? கடுப்பேதாத சொல்லிட்டேன். இத பார், நான் சொல்றத நல்லா மண்டையில ஏத்திக்க. கடத்தின அந்த 3 பேருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடவே கூடாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக தான் யாரும் நம்மள கடத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், மத்த ஆளுங்க கிட்டயே சொல்லி எப்படியாவது சூர்யா தேடி வந்த அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சூர்யா மேல மொத்த பழிய விடற மாதிரி செய்யணும். புரிஞ்சுதா? மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. பக்காவா செஞ்சு முடிச்சிடுறோம். சரி. என்ன இந்த பக்கம்? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லையே. வேன்ல போய் உட்கார வேண்டியது தானே. எதுக்கு வெளியில வந்து நிக்கிறீங்க? நீங்க டீ குடிச்சிட்டீங்களா? என்ன டீ குடிச்சீங்களான்னு தானே கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாம இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நான் போன்ல யாரை திட்டிட்டு இருந்தேன்னு பாத்தீங்களா? ஐயோ, அது ஒண்ணு இல்லங்க. போன் பண்ணி டென்ஷன் பண்றாங்க. இந்த நேரத்துல போன் பண்ணி லோன் வேணுமா அது வேணுமா கேட்டு சும்மா டார்ச்சர் பண்றாங்க. அத புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.